பணம் எரிக்கிறவன் அவன். இது சார் இந்த ரகுபதி பணம் எரிக்கிறவன். அப்படி புரியுதுங்களா? அவன் உண்மையான மனுஷனா இருந்தா, அவன் நல்லவனா இருந்தா இந்த மாதிரி பேசுவானா? ஒரு ஒரு சுடுகாட்டை போய் கோயிலுக்கு நிகரா முடியுமா? ஒரு நல்லவன் ஒரு மனுஷன் பேசுவானா? இவன் பணம் எரிக்கிறவனா இருப்பான். இவனா எப்படி மந்திரியா இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ஒருமையில பேச நான் ரொம்ப காரணம் என்னன்னா, எல்லாரும் சுடுகாடுக்கு போறோம். இப்ப நீ மாத்திரம் சுடுகாடு போகாம நீ வேற எங்கேயாவது போயிட போறியா? உன் பணத்தை கொண்டு போய் சுடுகாட்டில் எரிக்க தான் போறாங்க. அப்ப சுடுகாட்டை எவ்வளவு கேவலமா நீ பேசுற. அதே மாதிரி கோயிலுக்கு நீ போனதே கிடையாதா? இந்த ரகுபதி கோயிலுக்கு போனது கிடையாதா? இல்ல ரகுபதி வீட்டில் இருக்கும் கோயிலுக்கு போனது இல்லையா? இன்னும் கேடு கட்டத்தனமா அந்த வார்த்தையை பேசுறது. ஒரு கோயிலை என்ன ஒரு 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 தெய்வம் இருக்கிற இடத்த, தெய்வ வழிபாட்டை, ஒரு மக்களுக்கு எங்க போனா நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி போற இடத்த எவ்வளவு கொச்சப்படுத்தி ஒரு சுடுகாடை போய் நீ இணைச்சி பேசுறன்னா நீ மனுஷனே கிடையாது. அதனால இப்படிப்பட்ட மந்திரிகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. அதனால மீண்டும் நான் சொல்றேன், மக்களுக்கு அறிவு வேணும், மக்களுக்கு அறிவு வேணும், மக்களுக்கு அறிவு வேணும். வேற எதுவும் நான் சொல்ல நான் விரும்பல. உங்க அறிவை எங்க காட்டணும்னா வரப்போற தேர்தலில் உங்க வாக்குகள் மூலமா தான் நீங்க காட்டணும். அவ்வளவுதான்.